பார்த்துட்ருக்க என்னுடைய அருமையான அறிவான செல்லங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடோடி வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு டாபிக், பூக்கள் என்னெல்லாம் செய்யும். உங்களுக்கு தெரியும், பூவில் எத்தனையோ வகைகள் இருக்குது, எத்தனையோ கலர்கள் இருக்குது. எங்கேருந்து எல்லாம் கிடைக்குது? அதே சூரிய ஒளி தான், அதே பூமி தான். உங்களுக்கு ஒரு செடி முளைச்சிருக்கும், வேறு கலர் ஆகும், அடுத்த செடியில் வேறு ஒரு கலர் இருக்கும். எப்படி இது முடியுது? யோசிச்சு பாருங்கள். இந்த கடவுள் சிருஷ்டியில் என்னவெல்லாமோ அதிசயங்கள் இருக்குது கண்ணுங்களா. அது மாதிரி இந்த பூவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பூவை வச்சு நீங்கள் என்னவெல்லாமோ பண்ணலாம், புரிஞ்சுதா? ஒரு ரோஸ் பூவை எடுத்துக்கிட்டு அதை காய வச்சு அதை எடுத்து நீங்கள் குல்கந்தன் பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கு முன்னால் அதெல்லாம் காய வச்சு அதை எடுத்து பவர் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு ரூபா காயில் போட்டு வச்சுக்கினாலே போதும், பணம் செழிப்பாக இருக்கும். நம்ம அப்படி சொல்கிறீங்க, ஆமாம் நான் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன், புரிஞ்சுதா? பூவை நல்லா காய வச்சிடணும். அதுவும் பர்டிகுலர்லி நீங்கள் என்ன பண்ணணும், சாதாரண நம்ம பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் ரொம்ப வேல்யூ. அந்த பன்னீர் ரோஸை எடுத்து சும்மா நீங்கள் அப்படியே அழன்னு அப்படியே அந்த இதழ்களை எடுத்துட்டு வெறும் பேப்பரில் போட்டுட்டிங்கனாலே 2 நாளாக கரெக்டாக காய்ச்சிடும். அதுக்குள்ளே எடுத்து வச்சுருந்து அதில் கொஞ்சம் எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அந்த ரோஸை போட்டு நீங்கள் எதை வேணுமாலும் பூஜை பண்ணலாம். அந்த ரோஸை எந்த நேரத்தில் எப்போ வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காஞ்சி வச்சுக்கலாம். அதுக்குன்னே தனியாக ஒரு பாக்ஸ் வச்சு அதில் நீங்கள் போட்டு வச்சு பண்ணணும். அப்போ நீங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் போகிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு எங்கேயாவது அந்த பன்னீர் ரோஸ் மாலை கிடச்சிச்சுன்னா தங்கமோ தங்கம், கொண்டு போய் காருக்கு போடாதீங்க, கொண்டு போய் குளத்துல எங்கேயாவது போட்டுறாதீங்க. அதை அப்படியே காய வச்சு அதை எடுத்து வச்சுருந்து எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பூஜைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணுங்களா. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பூக்கு அவ்வளோ மகிமைகள் இருக்குது. ஒவ்வொரு பூக்களை நிறைய பேசலாம். ஆனால் அதெல்லாம் விட பாத் ஃப்ளவர் ரெமடிஸ் அப்படிம்பாங்க. அது ஃப்ளவர்லேருந்து வர்றதா. ஃப்ளவரில் கூட நீங்கள் நினைக்கும் மாதிரிலாம் நிறைய ஃப்ளவரை எடுத்து கசக்கி அரைச்சி அதை டைல எடுத்து சான்ஸே இல்லை. சார்ஜ் அது ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த பாத் ஃப்ளவர் விஷயந்தான். புரிஞ்சா கண்ணுங்களா? அதனால தான் நாங்கள் எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, பாத் ஃப்ளவர் மெடிசின்ஸை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இட்ஸ் சட்டில், வெரி மச் சட்டில். அதோடைய எனர்ஜி அப்படி இப்படி நம்ம ரொம்ப நல்லா சென்சிட்டிவாக இருந்தாங்கன்னா, யாராவது போகிறப்ப கூட நம்ம அவங்க துணியை நம்ம மேலே பட்டுக்காது, நம்ம கையோ தெரியுதே அப்படின்னு தோணும். பார்த்துருக்கீங்களா? அந்த ஆறால் நமக்கு தெரியும். அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, அந்த வீட்டுக்கு போனோடனே உங்களுக்கு உட்காரவே பிடிக்காது. அதெல்லாம் ஆறா. அந்த ஆறால் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ஆறால் கண்டுபிடிக்கிற தன்மையே என்ன பண்ணும், இந்த பூ கூட்டுரும். அதனால் அந்த காலத்தில் பூவையர்னு சொன்னாங்க பெண்கள், புரிஞ்சுதா? ஏன்னா அவங்களாம் ஆறால் ரொம்ப சிறந்து இருப்பாங்க. பெண்கள் வெரி சென்சிட்டிவ். அது மாதிரி புரிஞ்சுதால சின்ன யாராவது தொட்டால் கூட அவங்க என்ன ஐடியா தொடுறாங்கிறதே தெரிஞ்சு போயிடும். எத்தனையோ பெண்களுக்கு தெரியும், இது உண்மை. புரிஞ்சுதா? யாரையும் தொட்டு பேசக்கூடாது கண்ணா. அப்போ நீ யூ ஆர் லூசிங் யுவர் எனர்ஜி. யூ நாட் சப்போஸ் டு டச் எனிபடி. அண்டர்ஸ்டாண்ட்? யாரும் தொட்டே பேசக்கூடாது. நான் சொல்லுவேன், நான் என்னுடைய மீட்டிங்லாம் சொல்கிறேன், நீங்கள் யாரும் என்னை தொட முடியாது. ஆனால் நான் நினச்சேன்னா உங்களை யாரையாவது கூப்பிட்டு வச்சு தலையில் கை வைக்கிறனோ, உங்களை என்னால் நான் உங்களை தொட்டு பேசுகிறேன்னா அது அலவுடு. பிகாஸ் ஐ மீன் தட் என்னுடைய எனர்ஜி லெவல், என்னுடைய வயது இதெல்லாம் இருக்கு இல்லையா. எல்லோரும் கையை பிடிச்சி காலை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணாங்கன்னா தட் வில் கண்டாமினேட் தி ஆரா. புரிஞ்சுச்சா? நினைவுகளால் ஆறாவே மாற்ற முடியும். அப்படிங்கிறப்ப பார்த்துங்க, ஒரு பூவை நினச்சிக்கிட்டு அந்த பூவை இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பி அது மாதிரி பண்ண முடியும். அந்த ஜிக்ஜாக்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதை சொன்னேன்னா ரிஸ்க்கு. அது வேண்டாம். இப்போ நான் நிஜம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். ஏன் இதை சொல்ல வந்த இந்த பூவை பற்றி அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு கதை இருக்குது. என்னென்னா, தசரத மகா சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யோகம் பண்ணார். அவருக்கு புள்ள வேணும் அப்படின்ட்டு. அப்போ அவருடைய வசிஷ்டரன் இருந்தார். வசிஷ்டரன் அவங்க குலகுரு அவர் இருந்தார். அவர் கூட ரிஷ்யஸ்ருங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு குரு. ரிஷ்யஸ்ருங்கர் ஒரு குரு. அவருக்கு மனைவி பேர் சாந்தின்னு பேர். புரிஞ்சிச்சா? ரிஷ்யசிங்கரும் சாந்தியும் அங்கே வருமாறுபட்டு பாயசத்தை உருவாக்கி பாயசத்தை கொடுத்து நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேருக்கு கொடுக்குறாங்க. கௌசல்யாவுக்கும் அவருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாரும் கொடுக்குறாங்க. அது அப்புறம் அவர் பகிர்ந்து கொடுக்குறாரு. மனைவிமார்கள் கொடுத்த உடனே குழந்தைகள் பறக்க ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பூ கொடுக்குறாரு. அந்த அம்மா யார்? சாந்தி ரிஷிசிங்கர் சாந்தியும் கௌசல்யாவுக்கு பூ கொடுக்குறப்ப ஒரு நிமிஷம் சாந்தி அவர் கையை பிடிச்சி சொல்கிறார். கௌசல்யா கையை பிடிச்சி அந்த ஒரு மனைவிட்ட கௌசல்யாட்ட தசரத மகாராஜா சொன்னார். என்ன அப்படின்னா, அம்மாடி எப்போ நீங்கள்லாம் பூ முடிச்சுக்கிட்டாலும் ரிஷ்யசங்கரும் சாந்தியும் நினச்சிக்கோங்க. நல்லா கேட்டுக்கணும். ரிஷ்யசங்கரை
சாந்தியை எங்களை வாழ்த்துங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. தேர் வெரி பவர்ஃபுல். நீங்கள் எங்கே பூ வச்சாலும் ரிஷிசங்கரே சாந்திமா 2 பேரும் வச்சு நீங்கள் காப்பாற்றுங்க. அவ்வளோதான், ஒரு வார்த்தை. அது என்ன கஷ்டம். ரிஷிசங்கரை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவர் எங்கே போகிறாலும் மழை பெய்யும். புரிஞ்சுதா? அம்மா இப்போ நிறைய மழையாக இருக்குது, அவரையே கூப்பிட சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. இல்லை, உங்கள் வீட்டில் மழை போகிறப்ப மழை பெய்யும்னா என்ன, பணமும் மழையாக கொட்டும்னு அர்த்தம். ரிஷிசங்கர் ஏதாவது ஒரு பூ எடுத்தோம்னா அவங்கள நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு அது யாருக்காக கொடுக்குறீங்க, ரிஷிசங்கரையும் சாந்தியும் நினச்சிக்கிட்டு அவங்க அந்த பூ வச்சுக்க சொல்லுங்கள். புரிஞ்சாக்குதுங்களா? குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இல்லை நிச்சயமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு ரிஷிசங்கரையும் சாந்தியும் நினச்சி அந்த பூவை கொடுங்க, குழந்தை பிறக்கட்டும். இது கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டுமல்ல, ஒன்ஸ் இஃப் யூ கெட் ரேக்கி இனிஷியேஷன், ரிஷிசங்கர் கூப்பிட்டு வந்துடுவாரே. ரேக்கி இனிஷியேஷனில் அவ்வளோ பவர்ஸ், 1000 விஷயங்கள் இருக்குது கணக்குல. நான் இப்போ சாதாரணமாக அதை சொல்லவே இல்லை. பண்ணிக்கோங்க பண்ணி. எனி ஆர்ட் இஃப் யூ டேக், தட்ஸ் ஃபார் த செல்ஃப். பழையாமா நீங்கள் அப்புறம் யோகா எதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இட் இஸ் ஃபார் த செல்ஃப். ஆனால் அடுத்தவனுக்கும் நம்ம சக்தியை கொடுக்க முடியுங்கிற ஒரு கோர்ஸ் என்னென்னா இதுதான். புரிஞ்சிச்சா? புளியங்கொட்டையில் கூட நிறைய விஷயம் இருக்குது, அது அப்புறம் பேசுகிறேன். புரிஞ்சாக்குதுங்களா? நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்து இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும். நீங்கள் நல்லா இருக்கணும். ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய் டா செல்லுங்களே.